பெய்ததால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். விவசாயிக்கு நல்லது இருக்கும், அதே அளவுக்கு கெட்டதும் இருக்கும். வருஷம் 365 நாளைக்கும் வாழையை செல்ல பிள்ளைய வளர்த்த மாதிரி வாழையை வளர்த்திருப்பான். வாழை குளதள்ளி நிற்கும். அந்த நேரம் மழை பெய்யும், காத்தடிக்கும், வாழையை வேரோட பிடிக்க தூரறிஞ்சிரும். அதை பார்த்து விவசாயி ரத்தக்கணி வடிப்பான். அந்த வாழை தோப்பை உருவாக்குறதுக்கு அந்த விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியுமா? எதையாவது வீட்டில் இருக்க செயினை அடமானம் வச்சுதான், தங்க செயினை அடமானம் வச்சுதான் அந்த வாழை பயிர் செஞ்சிருப்பான். வெள்ளம் ஆத்து ஓரமா போவோம். ஆத்து ஓரமா வயல் வச்சிருக்க விவசாயி ஃபுல்லா நெல்லை அடிச்சு அள்ளிக்கிட்டு போயிடும். நட்ட விவசாயிக்கு தான். நாங்க எந்த அளவுக்கு மழையை கேட்கமோ அதே அளவுக்கு பாதிப்பு வர்றது விவசாயிக்கு மட்டும்தான் வரும், வேற யாருக்கும் வராது. வேற யாரெல்லாம் நீங்க அது இதுன்னு வச்சிருப்பியா, உருவாக்கிருவீங்க. ஆனா விவசாயிக்கு கொஞ்சம் இந்த அம்பாசமுத்திரம் சைடுல உள்ள விவசாயிக்கு அரசாங்கம் ஏதாவது கொஞ்சம் அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க. அந்த விவசாயம் ரொம்ப பாவம், வாழை சாஞ்சு எடுக்க விவசாயி.